பெண்களா இறக்கமே இல்லாம என் கால் மேல இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்களே? சீ, ஏந்து போங்க ரெண்டு பேரும். முடியாது. முடியாதா? மூக்குலயே குத்துனா ரெண்டு பேரும் எழுந்து போங்க ரெண்டு பேரும். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுக்கணும். அவ்வளவுதானே, குறுக்குல வந்து பாத்துக்கோவா. நீங்க எழுந்து போனாதான் நான் படுப்பேன். இது என்னடா போங்க இருக்குது? நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி நீ அதை பத்தி பேசாம நாங்க இங்க இருந்து எழுந்து போவோம்? எதை பத்தி பேசணும் உங்களுக்கு இப்போ? அண்ணன் கூட என்ன பிரச்சனை, அத பத்தி பேசு. மணி, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாதுரி. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கு. நேற்றுலேருந்து நாளுக்கு நீ சொல்ல மாட்றா. இப்போயாவது சொல்லிடி, என்ன தாண்டி நடந்துச்சு? பாரா இவளுங்கள எனக்கு முன்னாடியே வந்து இடத்த பிடிச்சிருக்காளுங்க. பொறுக்கி கதவை தட்டிட்டுலாம் வர மாட்டியா நீ? மூஞ்சிய பாரா உனக்கு. அதான் எத்தனை முறை சொல்றது, கேர்ள்ஸ் ரூம்குள்ள கதவை தட்டிட்டு தானே வரணும். பொறுக்கி மாதிரி நேரம் வர. அடியே, என்னடி வாய் உனக்கு? அவதான் என்ன பொறுக்கின்றான்னா நீ கட்டின புருஷனை பார்த்து பொறுக்கின்ற. என்னடி நினைச்சுக்கிறேன்னா வாயில குத்தணும்னா? இரும மாடி, கையை இரும மாடி, கடிச்சு விட்டுருவேன். படா. கூட ரெண்டு பேரும் இருக்கிறோம், ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீசியமா கேட்போம். ஒழுங்கா வந்து உட்காந்துரு. பொறுக்காதுடி இவளுங்களுக்கு நம்ம ரொமான்ஸ் பண்ணா. சரி, இப்போ நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன். நந்தினி கிட்ட ஒரு விஷயமா விசாரிக்கிறதுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடுறேன், நைட்டுக்காக உன்னை பார்த்துக்கிறேன்னா. நீ பொறுக்கின்னு சொன்னது கூட நான் சும்மா விட மாட்டேன்டி. போத வாயில இருந்து கையிடுறா நாய. குந்தா, நீ பார்க்காமே எல்லாத்தையும் நோட் பண்ணது பத்தியாதியா? போயேன்டா எரும மாடி, போய் உட்காரு. போ உட்காருன்னு தானே சொன்னா. எதுக்கு இங்கே நின்றுகிட்டு இருக்க? ஓ, எரும மாடு வேறையா இப்போ நானே? சரி சரி, பார்த்துக்கிறேன். ஏன் நாளுக்கு நீ எங்கே போயிடுறிய? என்னடா என்னடி பிரச்சனை உனக்கு? இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட சொல்லல அவ, இவன் வந்து கேட்டதும் சொல்லிடுவாள. மணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. நந்தினி, நீ சொல்றி, என்ன பிரச்சனை உனக்கும் அண்ணனுக்கும்? பிரச்சனை கிடையாது, வேற என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. அண்ணன் நேரம் உன்கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்புறம் எதுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? சண்டாளி எல்லாத்தையும் மொப்ப முடிச்சிடறாப்பா இவ. என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லு, உன் அண்ணன் உன்கிட்ட சொன்னாரு தானே? நீ வேற, அவரெல்லாம் என்கிட்ட இதை சொல்லலடி. பிரச்சனைன்னு மட்டும் தான் சொன்னாரு. அவ என்கிட்ட பேச மாட்டா, என்ன பார்க்க மாட்டா அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி வேற எதுவும் சொல்லலடி. நான் கேட்டுனே தான் இருந்தேன், சொல்லல. இதை நான் நம்பணும்ல? நீ நம்பலனாலும் அதாண்டி நெசம். இதோ பேரு, இந்த டைலாக் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நீ அமைதியா போடா இங்க இருந்து. நீ ஏந்து போ முதல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஏந்து போங்கடி, எல்லாம் போங்க முதல்ல இங்க இருந்து. நந்தினி, ரொம்ப ஓவரா படாது. எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன விஷயம் நடந்தது? அதானே, அப்ப உயிர் தோழர்களா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நீ எங்களை உயிரா பாக்கல, வெறும் இதுவா தான் பாக்குற, அப்படித்தானே? சாவடிக்காதீங்கன்னா என்ன? அப்பனா உண்மையை சொல்லு. ஆமாம்மா சொல்லு. நீ மட்டும் பேசாதடா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே கேட்குற. சரி விடுங்க. இப்போ என்ன உங்களுக்கு விஷயம் தெரியணும் அவ்வளோ தானே? உங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாரு, நான் அதை ப்ளே பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஏகப்பட்டது அனுப்புனாரு. ஆனால் நான் இதை ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுலேயே எல்லா விஷயமும் வரும். பண்ணி ஊருக்கு அதுக்கு எப்படி அழையுது பாரு. நீ எதுக்கு வந்து உக்காந்துருக்கியா? அப்போ வெக்கமே இல்லாம பொண்ணுங்க நடுவில் வந்து உக்காந்துருக்கல. ஊருக்கு அதிக தானே வந்து உட்காந்துருக்க. ஐயா ஆண்டி, எப்படி பேசுறீங்க? நாளைக்கு நீ இன்னும் நான் தடவினுங்கிற ப்ளே பண்ணு. இருடா நாயா, கரெக்டான ரெக்கார்டிங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். இரு, இதை கேளுங்க. இந்த வச்சுக்க. ஹாய் நந்தினி, என்ன பண்ற? உனக்கு எப்படி இருக்கு உடம்பு இப்ப? ஏண்டி உனக்கு இந்த விஷயத்துக்குலாம் மாடி ஜுரம் வரும்? இது என்ன தப்பா? தப்பு தான், பட் ஸ்டில் இதெல்லாம் தப்பு இல்லையே நந்தினி. நான் என்ன பண்ண பெருசா? ஒரே ஒரு கிஸ் தண்ணடி கொடுத்தான், அதுக்கே போய் ஓவரா ரியாக்ட் பண்ற. உண்மையாடி இதெல்லாம்? உங்க அண்ணன் வாய்ஸ் தானே அது? ஆமா. அப்புறம் என்ன உண்மையானு கேக்குற? அண்ணன் ரொம்ப குட் பாய் ஆச்சேடி. குட் பை மூஞ்சிங்கள பாரு. அப்படியே ரெக்கார்டிங் தான் இருக்குது. வாட்ஸ்அப்ல தானே எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு. அப்படியே ப்ளே பண்ணி கேளுங்க எல்லாத்தையும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளே பண்றீ மணி? வெக்கமா இல்லையாடி உங்களுக்கு? அவதான் சொல்றான்டா நீயும் ப்ளே பண்ணுங்கிற. வெக்கம் கேட்டவளே. மணி, போன் அவகிட்ட குடுறி. அதெல்லாம் முடியாது. அண்ணன் என்ன பேசியிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். இரு, ப்ளே பண்றேன். அடடா, அண்ணன் எவ்வளவு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். ஏடி நாய, ஒன்னுத்துக்காவது ரிப்ளை பண்ணி தொலைய வேண்டியதானே? ஆமா, உன் அண்ணன் பண்ண விஷயத்துக்கு நான் ரிப்ளை வேற உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போடி வேலையை பார்த்துக்கிட்டு. சரி வாய முடி. நந்தினி ப்ளீஸ் நந்தினி, எனக்கு ரிப்ளை பண்ணு நந்தினி. என்னால் முடியலை நந்தினி, சொன்னா புரிஞ்சுக்கோ நந்தினி. என் சைடு இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நந்தினி. காலையிலேருந்து நீ என்னை ஒரு பார்வை கூட பார்க்கல நந்தினி. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? போன வாரம் தான் அப்படி பேசாமையே சாவடிச்சேன்னு, இப்போ பார்க்காம சாவடிச்சுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் நந்தினி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. காலையில் வண்டியில் வரும்போது கூட நீ என்னை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், ரோட்டை கூட பார்க்கல. ஆனால் நீ என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவே இல்லை நந்தினி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நந்தினி. தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத நந்தினி. ப்ளீஸ் நந்தினி, கிட்ட பேசு. அச்சோ, எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி கெஞ்ச வச்சிருக்கா பாரு இவ. நாலு கண்ணிய இறக்கம் இல்லாத வில கல்லிஞ்ச காரி. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். இங்க பாரு நந்தினி, நீ உசுப்பேத்தினதுனால தான் நான் அப்படி பண்ணேன். இல்லைன்னா சத்தியமா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன். உனக்கே தெரியும்ல நான் உன்கிட்ட இவ்வளவு டீசெண்டா இருக்கேன்னு. அப்புறம் என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் நந்தினி. இது ஆக்சுவலா நேச்சுரலா ரெண்டு பேருக்குள்ளயுமே ஃபீலிங் ஆகி நடந்திருக்கணும். பட் இது ஒரு கடுப்புல பண்ணது. பட் ஸ்டில் அது நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு, உனக்கு எப்படின்னு தெரியல. சரி ஓகே, நான் இப்போ அதை பத்தி பேச விரும்பல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு
நந்தினி. நான் உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன் நந்தினி. இதில் நீ எப்படி ஃபீல் பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொல்லு, ஓகேவா? ஆப்ஷன் ஏ, வெறுப்பாக இருந்துச்சு, ஏன்னா நீ என்கிட்ட பேசாமல் இருக்குங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷனை உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஆப்ஷன் பி, வெக்கமாக இருந்துச்சு, ஸ்டில் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஷனையும் வச்சேன். ஆப்ஷன் சி, ஒன்ஸ் மோர். ஸோ நீ என்கிட்ட பேசிட்டுனா கண்டிப்பாக நான் இன்னொன்று கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்டி. குசும் பந்தாண்டி நம்ம அண்ணன், பார்த்தீங்களா? ஆப்ஷன் சி, ஒன்ஸ் மோரா. ராகுல எந்த விஷயத்துக்காக நந்தினி பேசாம இருக்காளோ அதையே ஆப்ஷன் சி ல வச்சிருக்கோம். மாஸ் காட்டுறாருடி அண்ணா. ஆனா வேற எதனா ரெக்கார்டிங் இருக்காடி? இருக்கு தோட்டம் ஆன் பண்ணிட்டேன் பாரு. இதெல்லாம் நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தானே இருந்து நீ சொன்ன. இதை கேட்டாலாச்சும் நீ சிரிப்புன்றதுனால நீ சிரிக்கிறியா இல்லை முறைக்கிறியா இல்லை காரி துப்புறியான்னு கூட எனக்கு தெரியல. பட் என்னமோ நந்தினி, ப்ளீஸ் என்கிட்ட பேசு, என்னால் முடியல நந்தினி. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நந்தினி, லைஃப் ஃபுல்லாக உன் பெர்மிஷன் இல்லாமல் சத்தியமாக நான் உன்கிட்டே வரமாட்டேன் நந்தினி. ப்ளீஸ் நந்தினி, என்கிட்ட பேசிடு. ஐம் ரியலி சாரி நான் பண்ணதுக்கு. சீ பாவண்டி அண்ணன். இதுக்கு மேல ரெக்கார்டிங் எதுவும் ப்ளே பண்ணாதடி, எனக்கே கேட்க கஷ்டமா இருக்கு. இல்ல பண்ணல, அதனாலதான் போனை இறக்கிட்டேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது நந்தினி. அதான் அண்ணன் சாரி எல்லாம் கேக்குதுல்ல, விட்டுறேன்டி, பேச அண்ணன் கிட்ட. அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் சாரி கேட்கணுன்னாலும் அவசியமே கிடையாதுடி. ஆனாலும் அண்ணன் கேட்குறாருல, நீ ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது இறங்கி வா. எங்கே இறங்கி வரணும்? ஏன் மரத்துல இருந்து கீழே இறங்கி வாயா குரங்கைய, சொல்கிறல்ல, புரிஞ்சுக்கியா? விட்டுறடி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ சீரியஸாக உட்காந்துன்னு இருக்கிற. நான் சீரியஸ் எல்லாம் இல்லைடா, நான் அவர்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல, அவ்வளோதான். அதான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அதனால தான் எனக்கு ஜுரமே வந்தது. அதை தாண்டி நானும் அண்ணன்கிட்ட சொன்னேன், நீயும் அதே தான் சொல்கிற. பின்ன என்ன தெரியாதாடா உனக்கு? அதே மாதிரி அவரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் என்னடான்னா சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கே இதெல்லாம் கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. என்னையா ஒரு கிஸ் அடிச்சதுக்கு போயிட்டு இப்படி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் அந்த ஃபியர் போலடா, மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. அது சரியானாதான் அவர்கிட்ட என்னால் பேச முடியும். சரி விடுடி, இதில் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீ அண்ணன்கிட்ட பேசு. பயம்னு கூட இல்லைடா ராகுல், அது ஒரு மாதிரி படப்படப்பாக ஆயிடுச்சுடா. இன்னைக்கு காலையில் வண்டியில் போனல அவர் கூட, ஏதோ மணியும் தானே இருந்தா. ஆஃபீஸ் போகிற வரைக்குமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அப்படி தான் டென்ஷனாக இருந்துச்சு. அப்படியே கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும்தான் எனக்கு, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, அதனாலதான் கோழி மாதிரி நடிக்கிட்டே இருந்தியா? நான் கூட குளிர்ல தான் நடுக்கிறேன்னு நினைச்சேன். இப்பதான் என்ன விஷயம் புரியுது. பொத்துடி, பொத்து. எத்தனை பொத்து சொல்ற பாரு. சரி விடு நந்தினி, ஃப்ரீயா விடு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், போக சரியாயிடும். எக்ஸாக்ட்லி சொல்கிறா பாரு என் பொண்டாட்டி. பேசாமல் நீ என்ன பண்ணு, திருப்பி போய் அண்ணன் ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்துடு, முடிஞ்சு போச்சு எல்லாம். அந்த படப்படப்பெல்லாம் சரியா போயிடும். நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னு வைங்க, இதுக்கப்புறம் அண்ணன் உன்னை பார்த்தாலே படப்படப்பா ஆகி பயந்து ஓடுவாரு. ஆமாண்டி, அப்படியே பண்ணு. கரெக்ட், அப்படியே பண்ணிடி. வெக்கமாவே இல்லைல்ல உங்களுக்கு? சீ. என்ன ஜென்மங்களோ இதுங்களாம். போனை கொடுத்துட்டு போங்க எல்லா ரூம்ல இருந்து. சரி இதுக்கு மேல நாங்க இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம்? வாங்கிட்டு போகலாம், நம்ம அண்ணன் கிட்ட உட்காந்து பேசுவோம். சரிடா ராகுலு. போலாம் இருங்க. நந்தினி, நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேக்குறேன்டி, தப்பா எடுத்துக்காத. இன்னும் நடி கேட்க போற? சும்மா இருடா, நான் கேக்குறேன். நந்தினி கேக்கட்டாடி? வேணாம், கேட்காத. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சியோ அதுதான். கிளம்பிங்கிறது. வாவ், சூப்பர்டி நந்தினி. என்னதுரி காயத்ரி, எனக்கு சொல்லுடி. நீ வா, நைட்டு நம்ம 2 பேரும் உன் ரூம்ல உட்காந்து பேசுவோம் இதை பத்தி. வா. என்னையும் சேர்த்துக்கோங்கடியே. இப்போ பாய்ஸ் எல்லாம் அலோடு இல்ல. நந்தினி, நான் போயிட்டு வரேன்டி. ஏம்மா நீ வாடி போவோம். எடே ராகுல வாடா. போய் தொலைங்க. இதுங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, இப்போ அந்த ஆளுகிட்ட பேசலாமா வேணாமா? சரி பேசுவோம். இதுக்கு மேல பேசாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, பேசுவோம். ஆனா நேர்ல எல்லாம் பேச முடியாது, மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுவோம். பாவம் லூசு எத்தனை சாரி கேட்டு வச்சிருக்கு. ஆஹா, இட்ஸ் ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிட்டா. பரவாயில்லையே, நம்ம தம்பி போய் பேசுனது ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. சூப்பர் ராகுல், நீங்க வரத்துக்குள்ள மெசேஜ் வந்து சேர்ந்துருச்சு. ஐயோ, எனக்கு இது போதுமே. சரி இந்த இட்ஸ் ஓகேக்கு இப்போ என்ன ரிப்ளை பண்ணுறது அவளுக்கு? சாப்பிட்டியான்னு கேட்கலாமா? இல்லை வேணாம், நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம் இப்போது? ஐ லவ் யூன்னு சொல்லலாமா? வேணாம், அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. என்னத்தை பண்ணுறது? உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்போமா? ஐயோ, அவன் நல்லா தானே இருக்கா? ஐயோ, இப்போ நான் இதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணணுமே. மெசேஜ் வேறு பார்த்து தொலைச்சிட்டேன். இப்போ இதுக்கு ஏதோ ரிப்ளை வரலனா கூட அதுக்கு தனியாக கேட்பாளே. ஐயோ, இப்போ நான் இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது? வழக்கம் போல் 3 போட்டு விட்டுறலாமா? எம் போட்டுடலாமா? ஐயோ, வேணாம். இந்த சுச்சுவேஷனில் அதை போட்டால் கொலை காண்டாயிடுவா. இப்போ நான் என்னதான் இவளுக்கு ரிப்ளை போடுறது? குட் நைட்னு போட்டுருவோமா? சிச்சி, ஐயோ, என்ன என் மூளை இப்படி யோசிக்குது? இல்லை கிஸ் எம்பூஜி. ஐயோ, வேணாம், அது மட்டும் வேணாம். இதுக்கு என்னத்தை போடுறது இப்போ? நான் வெறும் இட்ஸ் ஓகேன்னு அனுப்பியிருக்கா சண்டாளி. ஐயோ, என்னத்தை பண்ணுறது இப்போ நான்? தேங்க்யூ நந்தினின்னு போடுவோம். ஏன்னா அவன் நம்ம சாரி அக்செப்ட் பண்ணியிருக்காள். ஐயோ, தேங்க்யூன்னே போட்டுருவோம். நல்ல வேலை ஞாபகம் வந்தது.
பாரு இவரை மெசேஜை பார்த்துட்டு இன்னும் ரிப்ளை பண்ணல. ஆனால் நான் மெசேஜ் பண்ணதுமே பார்த்துட்டாரு. அது பெரிய விஷயம் தானே. ஃபோனை கையிலே வச்சுட்டு இருந்தாரு போல இருக்கு. நல்லா காய விட்டுட்டேன் போல. நல்லா தேவைதான் அந்த ஆளுக்கு. என்ன இன்னும் ரிப்ளையே பண்ணல. டைப் பண்ணுறாரு. என்னத்தை பண்ணுறாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ செல்லமே. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி விட்டுருவோம் இது அப்படியே. இப்போ நம்ம ரிப்ளை பண்ணோம்னா மறுபடியும் வேறு எதனா அனுப்புவார். இது நல்லா இருக்காது. நம்ம நாளைக்கு நேர்லேயே பேசிக்கலாம் அவர்கிட்ட. பா நியூ இயர் பார்ட்டிக்கு வீட்டில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமே. லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணணும்ல. இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாமா இல்லை வெளியில் ஆள் வர வச்சு பண்ணிடுவா இதெல்லாம்? வெளியிலேயே ஆள் வர வச்சு பண்ணிக்கலாம்ப்பா. வழக்கமாக நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டுக்கோ. சரிப்பா அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டில் ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்கி வைப்போம். ஜாலியாக இருக்கும்ப்பா. வெறும் ஸ்டார் ட்ரீயை மட்டும் வாங்கி வச்சா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாது. கேக் வாங்கணும்டா வகை வகையா. கிறிஸ்மஸுக்கு இந்த ஒயின் கேக் ரொம்ப ஸ்பெஷலுடா. அதை வாங்கி நம்ம வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். தின்றதுலயே இருக்குது பாரு தீனி மூட்டை. டேய் குழந்தைய ஏன்டா அப்படி சொல்ற? கரெக்டா தானே சொல்றா அவ. கேக் ரொம்ப முக்கியம் இல்ல கிறிஸ்மஸ்ல? அப்படி சொல்லுங்கப்பா. ஒன்னும் தெரியாது இந்த நாய்க்கு. வாங்கி வச்சா மட்டும் தின்னுவா நல்லா குரங்கு மாதிரி. பண்ணி ஓவரா பேசாத. ஈவினிங் போலாமா ஷாப்பிங்க்கு? இதோ நாளைக்கு நீயே வந்துட்டாலே. ஷாப்பிங் போலாமாடி ஈவினிங்? எதுக்குடா? கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ லைட் எல்லாம் போய் வாங்கிடலாம். போலாண்டா ராகுல். நான் கூட வாங்கணும்னு இருந்தேன்டா. வீட்டில் ஐஷுவும் அஸ்வினும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சே ஆகணும் இந்த தடவை. லைட்டிங்லாம் வச்சு ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. நானும் வாங்கணும்னு தான் இருந்தேன். சரி போகலாம் சாயங்காலமா. தனித்தனியெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம். மொத்தமாக சேர்த்து நானே வாங்கிடுறேன்னா பிரியாக்கா வீட்டுக்கும் ஒன்று வாங்கிடலாம். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த தடவை. நான் சொல்லிட்டாருல தாராள தொண்டியை வாங்கி கொடுத்துருவாரு. நீ கவலைப்படாதீ. வாய வச்சிருவேண்டி. அப்பா எப்படி பேசுறா பாருங்கப்பா இவ. விடுறா பொம்பளை பொண்ணு எதுவும் சொல்லாதரா. ஒன்னு சொல்லிவிட கூடாது. உடனே பொன் குழந்தைக்கு சப்போர்ட்டா வந்துருவீங்களே நீங்க. இதோ வந்துட்டாரு பாருங்க என் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டா. என்னடா என்னாச்சு? வழக்கம் போலதான் ப்ரோ. இந்த பிசாச ஒன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. உடனே நம்ம நைனா பாஞ்சிக்கின்னு வராருப்பா நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு. தெரிஞ்ச விஷயம் தானடா ராகுலு. நினைவு தெரிஞ்சதுல இருந்து நம்மளுக்கு என்னைக்கு சப்போர்ட் இருந்திருக்கு இந்த வீட்டுல. அதுவும் மெயினா இவர்கிட்ட இருந்து. டே போங்கடா. காலையிலேயே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். உண்மையை தானே நைனா சொன்னாங்க. பெரிய உண்மை அப்படியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. போங்கடா டே. நாலு பின்ன நீங்களும் ஒரு பொன் குழந்தைய பெத்து பாருங்கடா. அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. சரி ரைட்டு விடுங்க. உங்ககிட்ட யாரால பேசி ஜெயிக்க முடியும்? அப்புறம் அண்ணா சலகுட்டியா செம்மையாகிறேன் இன்னைக்கு. தேங்க்ஸ்டா செல்லும். நீயும் ரொம்ப அழகா இருக்கடா. யார் நானா? குளிக்க கூட இல்லைண்ணா. நான் அழகா இருக்கிறேண்ணா. ஏன்னா உன் ஆள் அழகா இருக்கிறான்னா அவளையே நேரில் பார்த்து சொல்லலாண்ணா. எதுக்கு நான் இன்டெரக்டா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும்? இவன் ஒருத்தன் நானே காலையில இருந்து மெசேஜா அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ண மாட்டான். சண்டாலி அழகா வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இன்டெரக்டா சொல்லி சிரிக்க வைக்கலாம்னு நினைச்சா குறுக்குல பாயிரம் பண்ணி. சரி அப்போ மணி ரெடி ஆயிட்டியாமா? ஆஃபீஸ் கிளம்பலாமா? நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. வாய முடுறா. மணி கிளம்பிட்டியாமா? சாப்பிட்டியா? எஸ் நல்லா சாப்பிட்டேன். இதோ போய் பை எடுத்துட்டு வந்துடுறேன். கிளம்புவான். சரி இப்போ எடுத்துட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. பாய்ப்பா ராகுலே. பாய்டா. பாய்டா சந்தோஷ். பாய்ப்பா. மாமா போயிட்டு வரேன் மாமா. சரிப்பா நந்தினி. டேய் ராகுல் போயிட்டு வரேன்னு. ஈவினிங் பார்ப்போம். சரிடி பாய். சந்தோஷ உன்னதான்டா டேன்ட்டு போறா. போடா பின்னாடியே போடா. எதுக்குடா நின்று இருக்க? இல்ல பேசலான்னு தான்ப்பா கிளம்புனேன். ஆனா இப்ப அவ டேன்னு சொன்னதுனால கொஞ்சம் இங்கே நிக்கலான்னு தோணுது எனக்கு. இப்ப மணியும் வந்துட்டோம். ஒன்னா போறேன். நீ வேற டேன்னு தானே சொன்னா. வேற எதனா சொன்னல. போனா போய் பேசுனா போனா. ஆமாண்டா போய் பேசு. சரி போயிட்டு வரேன். பாய் ரெண்டு பேருக்கும். பாய்னா பாய். ஆனா ஈவினிங் கொஞ்சம் வெளியே போனோம்னா. போலாம்டா. பாத்தீங்களா இதுதான் பசங்கன்றது. ஈவினிங் வெளியே போகலான்னு சொன்னதும் சரின்ட்டாரு. பாத்தீங்களா அவரு. இதே பொண்ணுங்களா இருந்தா 1008 கேள்வி கேட்டு போலுங்க. ஐயோ எங்க போறோம், என்ன வாங்க போறோம், அதை வாங்க போறோமா, இதை வாங்க போறோமா, நொய் கேள்வி கேட்பாளுங்க. ஏன்னா பசங்கள நீங்க அறிவு கட்ட பண்ணுங்கடா. எங்க வேணாலும் போவீங்க. பொண்ணுங்க அப்படி இல்ல. ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. எங்க போகணும் என்ன வாங்கணும்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி போவாங்கடா. அதெல்லாம் உங்களுக்கு வராதுடா. அதனால தான் இப்படி இருக்கீங்க நீங்களா. எப்பா இதுக்கும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா. சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது எனக்கு. ரைட்டு வண்டியை விடு. நந்தினின்னு கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாரு. இவர் என்ன பண்ணுறதுன்னு நினைப்பேன். சிரிப்பு தான் வருது எனக்கு. ஆளப்புற நல்லா சும்மா இப்படி கலராக சொக்காயை போட்டு ஏமாத்துறது என்ன. நந்தினின்னு கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆகுது. ஆனா திரும்பி எப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறா பாரு. வாயை திறந்து பேசினாதான் என்னவா? சொல்லுங்க சந்தோஷனாவது சொல்லலாம்ல. இல்ல சொல்லி தொலைனாவது சொல்லலாம்ல. ஒன்னுத்தையும் சொல்லாம நிக்கிறா பாரு அப்படியே குழந்தை. இருடி நானே பேசுறேன். ஹாய் நந்தினி. ட்ரெஸ் நல்லா இருக்குடி. இதை சொல்லதான் இவ்வளோ நேரம் பண்ணீங்களா நீங்க? இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? இதுக்கு கூப்பிடல. எம்மா நீ முதல்ல அப்படி பார்க்காதிரி. என்ன கண்ணிலே எரிச்சிடுவ போல. விட்டாண்டி. நான் தான் எத்தனை சாரி கேட்டுட்டேன். நார்மலா பேச என்கிட்ட. காலையில இருந்து எவ்வளவு மெசேஜ் பண்ண. ஒன்னுத்துக்கு கூட ரிப்ளையே பண்ணல.
ஃபோன் சார்ஜில் போட்டு வச்சுருந்தேன், அதனால தான் ரிப்ளை பண்ணலை. சரி ஓகே. அப்போ நேற்று நைட்டு மெசேஜ் அனுப்பிச்சல தேங்க்யூன்னு, அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கலாம்ல. ஒரு ஹார்ட் எமோஜி இல்லை ஒரு ஸ்மைலி ஏதாவது ஒன்று அனுப்பியிருக்கலாம்ல. இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு? எனக்கு எல்லாமே முக்கியம்தாம்மா. நீ எம்எல்ஏ இன்னும் கோமா இருக்கியோன்ற பயத்தில் தான் அப்படி கேட்டேன். நீ எதை தப்படுத்துக்காத. கோவம்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், நேற்று நைட்டு பேசணும்னு தோணலை, சரி காலையில் பேசிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி ஓகேம்மா, எனக்கு இது போதும். நீ என்கிட்ட பேசு, எனக்கு அது போதும். நீ பேசலன்னு ஏன் எனக்கு மண்டை வெடிக்குது. சரி ஃப்ரீயாக விடுங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க, நீங்கள்? அதெல்லாம் 5 இட்லி காலையிலே முழுகிட்டாண்டியே. கிளம்பலாமா ஆஃபீஸுக்கு? விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்பீங்க. குட்டி சத்தா, நாங்களே 2 நாளா பேசாம இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ உனக்கு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தான் வரோமே. டைம் ஆயிடுச்சு பிரதர். லேட்டா போனா லேட்டா தான் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரணும். அதனால தான் சொல்றேன், வாங்க போவோம். போற வழியிலே பேசிட்டே போவோம். அதுவும் சரிதான் சந்தோஷ், வாங்க கிளம்பலாம், டைம் ஆகுது, ஈவினிங் பேசிக்கலாம் நம்ம. சரி ஓகே போலாம். ஆனா ஈவினிங் பேசுவல்ல? பேசலாங்க, அதில் என்ன இருக்கு? இப்போ வாங்க போகலாம். சரி ஓகே போலாம். கார்ல என் கூட ஃப்ரெண்ட்ல உட்காரேன். சரிங்க, உட்கார்றேன், வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர், ஐ லவ் யூ. அவ்வளோதான், போயிட்டா. வாழ்க்கையில் நம்மளை மதிக்கக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கா போல இருக்குது. ஒரு ஐல வீட்டு திருப்பி சொல்லியிருக்கலாம்ல, இல்லை சிரிச்சுட்டாவது போயிருக்கலாம்ல. அது பாட்டுன்னு போகுது. சரி கிளம்புவோம், டைம் ஆகிட்டு இருக்கு. பொங்கலை முன்னிட்டு விளையாட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்க்கா. உரி அடித்தல் விழா, அதுக்கப்புறம் கபடி, அதுக்கப்புறம் அந்த லேடிஸுங்களை விளையாடுற விளையாட்டு, லெமன் இந்த ஸ்பூனு, சாக்கு பையில் ஓடுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருவாங்கக்கா. வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்கும் கேம்ஸ் வச்சுக்கிறோம். விளையாடுங்கக்காண்ணா, கலந்துக்கோங்க. அப்படியாப்பா, சரிப்பா. இந்த போட்டியெல்லாம் எங்கப்பா வச்சிருக்கீங்க? கோயிலாண்ட தாங்க, நீங்கள் நோட்டீஸ்லேயே பாருங்க, நல்லா பளிச்சுன்னு போட்டிருப்போம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கேம்ஸ் இருக்குதுக்கா, மறக்காமல் வந்துருங்கண்ணா. சரிப்பா, வந்துடுறோம். குழந்தைங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சரிங்கப்பா, அனுப்புகிறோம் பசங்களெல்லாம். அக்கா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லக்கா, பெரியவங்களுக்குலாம் கூட கேம் இருக்குது. அதான் சொன்னேன், வீட்டில் இருக்கிற கேள்விங்களுக்கு கூட கேம் இருக்குதுக்கா. இந்த மியூசிக்கல் சேர்லாம் வச்சிருக்கோம், அதுங்களுக்காகவே ஸ்பெஷலா. நீங்கள் அந்த பேஜை திருப்பி பாருங்களேன். பரவாயில்லையே, இவ்வளோ கேம்ஸ் வச்சிருக்கீங்க, சூப்பரு. இது என்னப்பா ஸ்கேனர் எல்லாம் ஒட்டியிருக்கீங்க, எதுக்கு இது? இந்த போட்டியெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு காசு வேணாமாக்கா, அதனால தான் அந்த ஸ்கேனரை ஒட்டியிருக்கோம். வீடு வீடாக போய் காசு கேட்டால் கையில் காசு இல்லை, சில்லற இல்லைன்னுறாங்க. அதான் இப்படி ஸ்கேனரை வச்சிடுறோம். அப்போ ஜிபே ஃபோன் பண்ணி அவங்க எதனா பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான் இது. நல்ல விவரமாக தான் இருக்கிறீங்க. இருக்கட்டும்க்கா, நாங்கள் என்ன இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கன்னா ட்ரிப்புக்காக போயிட்டு வர போகிறோம். வாலிப பசங்கள்லாம் சேர்ந்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கலை கொண்டாடணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறோங்க. எல்லாத்தையும் நல்லபடியாகவே பார்த்துட்டு போங்களேன். அட நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையேப்பா, விவரமாக இருக்கீங்கன்னு தானே சொன்னேன். நல்லா பொறுப்பாக இருக்கிறீங்க இந்த காலத்து பசங்க. சரி இருப்பா, நானும் என்னோட பங்களிப்பை கொடுக்குறேன். கொடுங்கக்கா, கொஞ்சம் வெயிட்டாக கொடுங்கக்கா, நல்லாயிருக்கும். வெயிட்டாலாம் எதிர்பார்க்காத, ஓரளவுக்கு என்னால் முடிச்சதை தரேன். சரிங்கக்கா, நோ ப்ராப்ளம்க்கா. சரிப்பா, வந்துடுறேன். ஓகேக்கா. ஆமாம், யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கின்னு இருந்த நீ? அதுவாத்த, பொங்கலுக்கு ஊருக்குள்ளே போட்டியெல்லாம் நடத்துகிறாங்களா அத்தை, இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துகிறாங்களாம். அதான் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஓ, போட்டி நடத்துகிறாங்களாம்மா? சரியே, போட்டியில் கலந்துக்கிட்டா அதுக்கு பரிசு தொகை அந்த மாதிரி எதனா கொடுப்பாங்களாம்மா? அதெல்லாம் கொடுப்பாங்க தான் அத்தை, நான் அதை பற்றி கேட்டுக்கல. ஆனால் அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த முதல்ல வந்தால் ரெண்டாவதாக வந்தாலாம் பரிசு கொடுப்பாங்க போல. ஓ அப்படியா? இதெல்லாம் சும்மா இலவசமாவா நடத்துகிறானுங்க? இல்லை அத்தை, உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அதான் நம்ம சார்பாக ஒரு 500 ரூபாய் கொடுத்து வைப்போமேன்றதுனால நான் நோட்டீஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். எதே 500 ரூபாவா? ஏய், எதனா 10 50 எடுத்து கொடுத்து விடு. என்னமோ 500 எடுத்து கொடுப்பேங்கிற. அத்தானே, நீயா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற, அப்படியே 500 எடுத்து கொடுப்பியாமே? பணம் என்ன உனக்குலாம் மரத்துலையா காய்க்குது அப்படியே பிடிங்கி கொடுக்கறதுக்கு? 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தான்பே. 10 20 கொடுத்தா எந்த முளைக்கத்தை? இது என்ன பெரிய சிட்டியா, சின்ன கிராமம்? இதில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சில வீட்டில் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுப்போமே அத்தை, அதில் என்ன தப்பு இருக்குது? அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் நிறைய போட்டி வச்சுருக்காங்க அத்தை. அதுங்கெல்லாம் விளையாடிச்சிங்கன்னா நல்ல பரிசு வாங்கி கொடுக்கலாம்ல அவங்க. அதுக்காக நம்ம சார்பாக நம்ம கொடுப்போமே அத்தை. இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுத்து உதவுனா தானே அத்தை இதெல்லாம் நல்லா வரும். இருக்கிறவங்க கொடுக்கலாம் தாம்மா, ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது? என்னமோ நீயே கஷ்டப்பட்டு சம்பாரித்து அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி இல்லை எடுத்து கொடுப்பேங்கிற. அது சரி, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். உனக்கெல்லாம் எங்கிறது தெரிய போகுது? ஒன்று உனக்கு உன் அப்பா வீட்டிலேருந்து காசு வரும், இல்லைன்னா உன் புருஷங்கிட்டேருந்து காசு வரும். சொந்தமாக உழைச்சாதான் அதோட அருமை தெரியும். 500 ரூபாயை தூக்கி கொடுப்பாலாம், 500 ரூபாயை. இங்கே பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் புருஷன் சம்பாதிச்சாலும் அது என் காசு தான், என் அப்பா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அது என் காசு தான். ஆக மொத்தத்தில் எல்லாம் என் காசு தான். நான் எடுத்து கொடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதிலெல்லாம் தலையிடாதீங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு.
500 சின்ன விஷயமா இவளுக்கு? ஒரு நாள் வெளியே துரத்தணும் இவளை. போய் 500 காசு சம்பாரிச்சிட்டு வருது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுப்பா. அப்பதான் அப்படியே நல்லா அப்பன் காசுலயும் புருஷன் காசுலயும் சொகுசா வாழ்ந்து இருக்கிறால, இவளுக்கு 500 சின்ன விஷயமா தான் தெரியும். ஒரு 500 எப்படி கத்திக்கிட்டு இருக்கு பாரு இந்த பொம்பளை. காதே வலிக்குது எனக்கு. யோ, இந்த வீட்டுல ஒரு விஷயத்த கூட நான் நிம்மதியா செய்ய முடியாதா? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க இந்த வீட்டுல தனிப்பட்ட முறையில எவ்வளவு செலவு பண்றாங்க, எத்தனை புடவை எடுத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு செருப்பு வாங்கி வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க வெளியே போறது கூட கிடையாது. எப்ப பாரு வீட்டுல ஒரே புடவையை தான் கட்டுறாங்க. ஆனாலும் வகை வகையா புடவையை வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் எதனா கணக்கு கேட்டிருப்பேனா, எதுக்கு இவ்வளவு வாங்குறீங்கன்னு சொல்லியிருப்பானா, இல்ல தண்ட செலவுன்னு சொல்லியிருப்பானா? ஆனா நான் எதனா ஒண்ணு செலவு பண்ணனா மட்டும் அது தண்ட செலவு. நான் எதனா ஒரு காசு எடுத்து எதையாவது வாங்கிட்டாலோ இல்ல யாருக்காவது எதனா கொடுத்தாலோ அவ்வளவுதான், காசெல்லாம் அழிக்கிறேன் கரைக்கிறேன், இதே தான் பேச்சு. நீ போய் உழைச்சிட்டு வர, பணத்தோட அருமை தெரியுமா? நீ இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அப்ப இவங்க செலவு பண்றாங்களே, இவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியுமா? சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நாம பண்ற செலவெல்லாம் கணக்கு போட்டு கொடுத்தோம்னா தாங்க மாட்டாங்க இவங்க. எதனா பேசட்டோம் நான் போகும்போது, அப்புறம் வச்சுக்கிறேன். இவ்வளவு சொல்லியா 500 தூக்கிட்டு வந்துட்டு நீனே இங்க பாருங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பையன் வெளியே நின்றுகிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. நான் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். அப்படியெல்லாம் உன்னை என் வீட்டு காசு எடுத்துன்னு போய் கொடுத்துட விட மாட்டேன். முதல்ல காசு கொடு என்கிட்ட. யாருக்கிட்ட நீ எடுத்து இந்த 500 முதல்ல குடு. காசெல்லாம் கொடுக்க முடியாது, வழியை விடுங்க முதல்ல. அது எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு என் புள்ள காசு தானே இதே. குடுறின்னு இப்ப வேணாத்த, அமைதியா போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியே அந்த பையனுக்கு கேட்கும், என் அப்பா இந்த ஊர்ல பெரிய ஆளத்தை அசிங்கப்படுத்துறாதீங்க, அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உன் அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு நெடியே, எனக்கு என் வீட்டுல இருந்து 500 வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ வேணும்னா உன் அப்பங்கிட்ட வெளியில போயிட்டு காசை வாங்கிக்கின்னு அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு எத்தனை போய் கொடு. ஆனா என் வீட்டு காசை நான் தரமாட்டேன்டி, வெயிடி காசை இங்கேயே. இங்க பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. ஒழுங்கு மாதிரிதான் வழியை விடுங்க. என்னடி பண்ணுவ, இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குற? எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்ல திருப்பி எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ முதல்ல பணத்தை கொடுறீ என்கிட்ட. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டல, பின்னாடி போங்க நீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தை எடுத்து கையில வச்சுக்கின்னு தர முடியாதுன்னு வேற சொல்லுவேன். உன்ன என்ன பண்ற பாரு நினைப்பா. குடுறி காசை, முடியாதுன்றல, பின்னாடி போங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? என் கழுத்துலயே கையை வச்சு தள்ளுறியா நீ? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? கையை மட்டும் இல்ல, காலை கூட வச்சு நசுக்கலாம். உன்னெல்லாம் தப்பே கிடையாது. மூஞ்சிய பாரு நல்லா. இந்த வயசுல நீ இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியே, எதுக்குன்னா நான் கணக்கு கேட்டிருப்பேனா? நீ கேட்கறப்பெல்லாம் காசு எடுத்து கொடுக்குறேன்ல, ஏன் எதுக்குன்னு கேட்காம எடுத்து கொடுக்குறேன்ல? அது என்ன, நான் ஒரு 500 எடுத்தா உனக்கு இவ்வளவு எரியுது, உடனே காசு எடுத்து கரைக்கிறேன் செலவு பண்றேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு. இங்க பாரு, வெளியில ஒரு பையன் நின்றுகிட்டு இருக்கானேன்றதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னு வெய்யு, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எதனா பண்ணிடுவேன் உன்னை. அமைதியா இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. வந்துட்டாங்க இப்பதான் கணக்கு கேட்கறதுக்கு. போன வாரம் கூட தான் 1/2 சவரத்துல போய் கம்மல் எடுத்துட்டு வந்தாங்க. 60,000 என்கிட்ட தானே வாங்கிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? போய் வாங்கிக்கன்னு தானே சொன்னேன். ஆனா இப்ப நான் ஒரு 500 எடுத்தா மட்டும் அப்படியே கொஞ்சம் கூட மனசுல நன்றி உணர்ச்சியே இருக்காது போல இவங்களுக்குலாம். ஐயோ, என்ன இந்த குண்டுச்சி இப்படி பேசிட்டு போறாங்க? அது சரி, நான் கூட கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன் போல இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய விஷயத்துல தான் இவளை வச்சு சாவடிக்கணும். இந்த சின்ன விஷயத்துலலாம் கேட்கறதுனால இவளுக்கு கோவம் அதிகமா வந்துடுது. இவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நம்ம மேல இருக்க பயம் போயிடும். அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. இனிமேல் இந்த விஷயத்துலலாம் நம்ம கண்டுக்க கூடாது. அதான் நம்மளுக்கு நல்லது. நான் பேசிட்டு போறா இவ. டாக்கா, ஜூலி கையால அருமையான டீ போட்டு வந்திருக்கேன் பாருங்க, இது குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் டீ பொண்டாட்டியே. அருமையான டீ என்னெல்லாம் சொல்லாத, வெறும் டீன்னு சொல்லு. பாருங்க, உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தொலை பண்ணிட்டு இருந்தீங்க. வெளியே வந்து ஏங்க நிம்மதியா விட மாட்டீங்க? நீங்க போய் உங்க வேலையை பாருங்களேங்க. பாருங்க, இப்ப நீங்க போய் வேலையை பாக்குறீங்களா இல்ல சந்தோஷம் எனக்கு போன பண்ணட்டா? என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும்டியே. அக்காவை சமாதானப்படுத்தலாமேன்னு வந்தேன் நானே. அதெல்லாம் நான் படுத்திக்கிறேன், நீ போய் வேலையை பாரு போ. விடண்டி, எதுக்கு தம்பி அப்படி பேசிக்கிட்டு இருக்க? தம்பி எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ போய் வேலையை பாரு, நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்கக்கா, நீங்க சொல்லிட்டீங்களா, எனக்கு அது போதும்க்கா. அக்கா, உங்க டாக்ஸிக் மாமியாரை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது கிடைக்குது பைத்தியம். சரியா, நான் போய் வேலையை பாக்குறேங்க. பாய். சரிப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்க. அந்த டீயை வாங்கி அப்படியே செடியில எங்கன்னா ஊத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கும். இல்லன்னு வைங்களேன், ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கு, உடம்பு சரியில்லாம போயிருப்போது. பாருக்கா, எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. போட்டு விடுடி, நீ டீ குடு, நான் குடிக்கிறேன். அதான் என் புஷ்பாக்காங்கிறது. இந்தாங்கக்கா. ஏங்கா, ஆனா நீங்க சத்தம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் அது எதுவுமே பேசல, வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கு? ஆமாண்டி, வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் அதிசயமா இருக்குது எனக்கு. ஏங்க, இதுக்கு மேல பேசினா நீங்க கொன்னுடுவீங்களோன்னு பயந்துருச்சு போல கிளவி. நான் ஏண்டி கொல்லலாம் போறேன், நீ வேற விளையாட்டுக்கு சொன்னங்க, நீங்க வேற. ஏக்கா, ஆனா இந்த கிளவி அப்படி சும்மா விடக்கூடாதுக்கா. இந்த பொங்கலுக்கு ஊருக்குள்ள போட்டியெல்லாம் நடத்துறாங்கல்ல, இந்த போட்டியில இதை எப்படியாவது கலந்துக்க வச்சுக்கிட்டு அது கை காலை உடைக்கணுங்கா. எதுக்கடி வம்பு, வேணா நீ வேற சும்மா இரு. நீங்க அமைதியா இருங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இந்த கிளவிக்கு பணத்தாசை அதிகம்க்கா. அந்த பணத்தை காரணம் காட்டியே அந்த கேம்ல எல்லாம் அதை கலந்துக்க வச்சு அது கை காலை உடைக்கிறேன் பாருங்க. அவங்க கலந்துக்கணும் மேடி, அதுக்கு அதெல்லாம் கலந்துக்கோங்க. அத சரசு பாட்டி இருக்குல்ல, அவங்களையும் இந்த என் மாமியார் இருக்குல்ல ரோஸு, அவங்க 2 பேரையும் வச்சு உன் மாமியாரை இந்த கேம்ல கலந்துக்க வைக்கலாம். நான் பாத்துக்கிறேன், விடு.
என்னமோடி என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சுடி. அந்த கிழவி கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைடி. ஒரு மாதம் நான் நிம்மதியாக இருப்பேன்னா எனக்கு அது சந்தோஷம் தான். அவ்வளோதான் விடுக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ டீயை குடி, ஆறி போது பாரு. சரிடி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குதுடி. ரொம்ப நிம்மதியாக இருக்கு. சரிங்கக்கா, நீங்கள் சொந்த தங்கச்சியா என்ன நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உங்களை எப்போவுமே நான் நல்லபடியாக பார்த்துப்பேங்க்கா, கவலைப்படாதீங்க. சரிடி ஜூலி, கோலெல்லாம் நல்லா அம்சமாக போட்டிருக்கேடி, அழகாக இருக்கு. நல்லா இருக்குல்லக்கா. ஆனால் இந்த கோலத்தோட சொந்தக்காரி பிரியாக்கா தான். அவங்க வாசலில் போட்டதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்து அப்படியே நான் போட்டேன். கலர் காம்பினேஷன் எல்லாம் கூட சேம் தான்க்கா. பிரியாக்கா கொடுத்தது தான் இதெல்லாம். பாரு, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். சரி சரி, நல்லா அழகா தாண்டி போட்டிருக்கேன். காப்பி அடிச்சு போட்டாலும் அம்சமா போட்டிருக்கேடி. காப்பி அடிக்கிறதுலாம் ஜூலியை மிஞ்சிக்க ஆள் இல்லைக்கா. சரிதான் சரிதான். சரிக்கா, டீயை கடை கடன்னு குடிச்சிட்டு வாங்க. மரத்தாண்ட தான் சரசு பாட்டியும் என் மாமியாரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் பிளான போடுவோம். சரிடி. போட்டி என்னைக்கு போர்க்களமாக போகுது இந்த ஊரே பாருங்க.